மை வித்யார்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நான் ஏன் மை வித்யார்ஸ் குடும்ப உறவுகள் அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்கள் பொறுமையோடு காத்திருந்தீங்க. ஒரு குடும்பமாக செயல்பட்டதுனால தான் அமைதியாக நம்பிக்கையோடு எம்டி சத்யானந்த் அவர்கள் வருவார்னு சொல்லி நீங்கள் காத்துட்ருக்கீங்க. நிச்சயமாக அது உண்மைதான். நானும் ஒரு விஷயத்த சொல்லலான்னு தான் யூடியூப்பில் நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். பலர் பல விதமாக பேட்டி எடுத்து சில விஷயங்கள் மை வித்யார்ஸை போட்டுட்ருக்குறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மை வித்யார்ஸ் ஃபேக்கு, இது வந்து மக்களை ஏமாத்துற ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லி சில பேர். சில பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனிக்கு எதிராக செயல்பட்டுருக்கிற அசோக் ஸ்ரீநிதி அவருக்கு லைவில் பேட்டி எடுக்கிறாங்க சில பேர். ஸோ வித்தியாசமாக யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம அசோக் ஸ்ரீநிதிக்கிட்டலாம் லைவாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல வந்து அவர்கிட்ட கேட்க அவர் என்னமோ பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அது அவர் கண்டுக்கவே கூடாது. அது ஒரு விஷயமே இல்லை. இது வந்து நம்ம கம்பெனியோட எம்டி வந்து பார்த்துக்குவார் இல்லையா? ஏன்னா ஏமாற்றிட்டு போகிற ஒரு கம்பெனியாக இருந்தால் அவர் எதுக்கு வந்து சரண்டர் ஆகிருக்கணும், யோசிக்கணும். ஸோ அவராக போய் இந்த கேஸ்லாம் விசாரிச்சுட்டு வரேன். அது 2 மந்த்ஸ்க்குள்ளே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போய்க்கிறார். எப்படி அது 2 மந்த்ஸ்க்குள்ளே வந்துடுவார் அப்படின்னு சொன்னால், 60 நாளைக்கு அப்புறம் கேஸு விசாரிக்கிறதுக்கான எந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னால், ஹைகோர்ட்டே வந்து அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த ஒரு தைரியத்தில் தான் ஸோ கரெக்டாக அவர் பிளான் பண்ணி எப்படி வேணால் விசாரிக்கட்டும். அவர் ஏமாற்றி அவர் பக்கம் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவர் அவ்வளோ தைரியமாக போக மாட்டார். அவர் பக்கம் ஏதாவது வீக்னஸ் இருக்குது, இல்லீகலாக ஏதாவது நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால், இல்லீகலாக கம்பெனி நடத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் போயிருக்க மாட்டார். ஸோ வக்கீலை வச்சு மூவ் பண்ணியிருக்கிறார். அப்படி தான் பண்ணியிருப்பார். ஸோ அவர் ஏன் வந்து தைரியமாக போனார், 60 நாளில் ஏன் திருப்பி வருவார் அப்படின்னு போட்டால், கண்டிப்பாக 60 நாள் கண்டிப்பாக அந்த கேஸை வந்து இழுத்தடிப்பாங்க. எப்படியும் ஆப்போசிட் பார்ட்டி வந்து அவங்க ஜெயிக்கணுன்றதுக்கு வேண்டி கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ பண்ணட்டும், எவ்வளோக்கு எவ்வளோ விசாரிக்கணும் விசாரிக்கட்டும். நான் போய் அவங்களுக்கு பதில் சொல்கிறேன். 60 நாளைக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பெயில் கிடச்சிரும். அந்த ஒரு நம்பிக்கையில் போயிருக்கிறாரு. நீங்களும் எப்போ வருவார் இப்படியே சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோவிலும் பார்க்குறோம். பெயில் கிடச்சிருமா, இப்போ கிடச்சிருமா, அப்போ கிடச்சிருமான்னு சொல்லிட்டு இப்படியே சொல்லிகிட்ருக்காங்க, இப்படியே ஊட்டிகிட்ருக்காங்க மை வித்யார்ஸ் மக்கள் வந்து. ஸோ ஒவ்வொருத்தரும் இப்படி தான் ஊட்டிகிட்ருக்குறாங்களே தவிர அவர் வெளியே வர்றதா இல்லை. ஸோ கம்பெனி அவ்வளோதான். ஆப்பிள் இந்த ஆப்பெல்லாம் முடக்கிட்டாங்க, ப்ளே ஸ்டோரில் வந்து ஆப்பை முடக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. ஒரு கேஸ் போயிட்டுருக்குன்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த கம்பெனிக்கான என்னென்ன விஷயம் இருக்கோ அது எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கணும், அதாவது நிறுத்தி வைக்கணும் அப்படின்றது கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்களே தவிர, ப்ளே ஸ்டோர் இல்லாமல் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்களே தவிர, மற்றபடி எல்லாத்தையும் எடுத்துடல. அது வந்து மை வித்யார்ஸ் ஃபேக்குன்றத ப்ரூவ் பண்ணியெல்லாம் எடுத்தெல்லாம் போடலை. ஸோ நீங்கள் காத்திருக்கணும். ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்கிறதோ இல்லாததோ அது ஒரு மேட்ரே இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஸோ அது மேட்ரு இல்லை. இப்போது நம்மளுக்கு ஆப் ரன் ஆகிட்டுருக்குது. ஸோ எல்லோரும் அன்றாட உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அதனால் வந்து நீங்கள் அதை பற்றி கவலை பண்ண அவசியம் இல்லை. நான் உண்மையாக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். எம்டி சத்யானந்த் அவர்கள் இந்த மாதம் எண்டுக்குள்ளே நிச்சயமாக வெளியே வர தான் போகிறாரு. அவர் வெளியே வந்துட்டு இன்னும் அநேக அவர் திட்டமிட்டு வச்சுருக்கிற ரெயின்போ திட்டம் இதெல்லாம் செயல்படுத்தினாருன்னு சொன்னால் அவர் செயல்படுத்துவார். இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்குது. அந்த திட்டத்தெல்லாம் அவர் மனசில் வச்சு தான் போய்க்கிறாரு. அது பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே சீக்ரெட்டாக அவர் வெளியிட மாட்டார். சொல்கிறத கண்டிப்பாக செய்வார். அவர் சொல்லி செய்யாமல் எந்த ஒரு விஷயம் இல்லை. அதனால் வந்து அவர் நிறைய திட்டத்தை வச்சுக்கிறாரு. மக்களே நீங்கள் காத்துருங்க. நிச்சயமாக உங்களுக்கான பணம், ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வரும். பொறுமையோடு காத்திருந்து இவ்வளோ நாள் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இனி ஒரு கொஞ்ச காலம் ஒரு 10 டேஸ் 15 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவருக்கு பெயில் கிடச்சிரும். நிச்சயமாக அவர் வெளியே வருவார். இந்த ரெயின்போ திட்டம்லாம் வெளிக்கொண்டு வந்து ஆரம்பிச்சோன்னா வேறு லெவலில் நம்ம கம்பெனி க்ரோத் ஆக போகுது. கண்டிப்பாக மை வித்யார்ஸை பற்றி யாரெல்லாம் ஃபேக்கு அதில் போய் சேராமல் இருந்ததே இந்த பெரிய பாக்கியமாக இருந்தது, நான் தப்பிச்சிட்டேன் அப்படியெல்லாம் நினச்சவங்க எல்லாருமே மறுபடியும் இதில் உள்ள வர தான் போகிறாங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு பிஸ்னஸ், ஒரு வேலை அப்படின்றது நிச்சயமாக எல்லாருக்கும் வேணும். ஒரு பிஸ்னஸ் இருந்தால் தான் ஒரு மனுஷனுக்கு அவங்க குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து இருந்தால் மட்டும்தான், அடிஷ்னலாக ஒரு விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் அவங்க குடும்பத்தில் ஜெயிக்க முடியும்.
ஏன்னா கமிட்மெண்ட் நிறையா இருக்குது வாழ்க்கையில். கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ நிறைய மாற்றுத்திறனாளிகள் அதில் இருக்கிறாங்க. அவங்களாம் உண்மையிலேயே நான் ரொம்ப வெல்கம் பண்ணுறேன். ஸோ இந்த பிஸ்னஸில் அவங்க அவ்வளோ உறுதியாக அதில் வந்திருக்காங்க, அவ்வளோ நம்பிக்கையாக வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ அவங்களுக்கு எல்லாமே இனி நல்ல காலம்தான். ஸோ நல்லது தான் நடக்க போகுது. மை வித் ஆட்ஸ் இனி ஒரு ஜென்யூனான கம்பெனின்றதை ப்ரூவ் பண்ணிவிட்டு நாங்கள் பகிரங்கமாக இனி செயல்பட போகிறோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ஆன ஒரு பதில் தான். ஸோ நம்ம கொடுக்க போகிறோம். நிச்சயமாக காத்திருங்க. வெற்றி நமக்கு தான் வரப்போகுது. நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் என்ற அந்த மந்திரத்தோடு கண்டிப்பாக சத்யானந்த் அவர்கள் வெளியே வருவார். நன்றி, வணக்கம்.